இலங்கை மற்றும் இந்திய மீனவர்கள் இடையேயான இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை இன்று கொழும்புவில் நடைபெறுகிறது. வங்கக்கடலில் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் பிரச்சினைகள், தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல், இரட்டை மடி மற்றும் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி இரு நாட்டு மீனவர்கள் இடையேயான பேச்சுவார்த்தை தமிழகத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டிருந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று இலங்கை தலைநகர் கொழும்புவில் நடைபெறுகிறது. இதற்காக தமிழக புதுவை மீனவர்கள் 16 பேர் மற்றும் மத்திய மாநில அதிகாரிகள் அடங்கிய 26 பேர் அடங்கிய குழு நேற்று நள்ளிரவு கொழும்பு புறப்பட்டு சென்றது. இந்த பேச்சுவார்த்தை இலங்கை மீனவ பிரதிநிதிகளுக்கும் இந்திய மீனவ பிரதிநிதிகளுக்கும் இடையே நடைபெறும். தமிழகம், புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த மீனவ பிரதிநிதிகள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார்கள். இந்தியாவிலிருந்து மொத்தம் 26 பேர் அங்கே சென்று கலந்து கொள்ள இருக்கின்றோம். அதிலே 17 பேர் மீனவ பிரதிநிதிகள், மற்றவர்கள் அதிகாரிகள். நாளைய தினம் பேச்சுவார்த்தை சிறப்பாக நடைபெற்று சுமூகமாக நல்லிணக்கத்தோடு நடைபெற்று வெற்றியோடு நாங்கள் வரவேற்கின்றோம். இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் புதுவை மீனவர்களுக்கு தேவையான உதவிகளை அந்த மாநில அரசு செய்து வருவதாக குழுவில் இடம்பெற்றுள்ள புதுவை மீன்வளத்துறை இயக்குனர் மேரி சின்னராணி தெரிவித்துள்ளார். இது ஒரு தொடரும் நிகழ்ச்சியாக இருப்பதால் மத்திய அரசு இதை தீர்ப்பதற்காக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை வருகிற 12, 13ஆம் தேதிகளில் ஸ்ரீலங்காவில் உள்ள கொழும்புவில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுக்கு புதுவை அரசின் சார்பாக புதுவை அரசின் மீன்வளத்துறையின் இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் இதன் அப்சர்வராக கலந்து கொள்கிறோம்.